ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वबद्धेषु नित्यं भागवत सेवया भगवतीर्मुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। हरे कृष्णा प्रभु। சொல்லுங்க சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த அதாவது பிரபு, இந்த நமக்கெல்லாம் இப்படி ஒரு சத்சங்கம் கொடுத்து கரெக்டா அந்த 1 வருஷம் ஆகுதுங்க பிரபு. அதை தெரிவிச்சுக்கிறேங்க பிரபு. ஜூலை போன வருஷம் 21ல இருந்து ஆரம்பிச்சாங்க பிரபு மாதாஜி. நித்திய ஸ்ரீல பிரபுபாதருடைய பிரயாணம்னு சொல்லி புத்தகம் நல்லா போயிட்டு இருக்குங்க பிரபு. அவங்களுக்கு நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்களை சமர்க்கிறேன் பிரபு. போன வர கிளாஸ்ல பிரபு நாரதர் அவருடைய பயணங்கள், குணங்கள், ஒரு சன்னியாசி எப்படி பிரச்சாரம் பண்றதுன்றத 5 ஸ்லோகத்துல பார்த்தோம் பிரபு. நாரதர் பயணித்த பொழுது நகரங்கள், கிராமங்கள், பல விவசாய நிலங்களை பார்த்தார் பிரபு. இயற்கையான காடுகளை பார்த்தார் மற்றும் செல்வம் செழிப்புமிக்க வளங்கள், சுரங்கங்களை பார்த்தார். சில சமயம் வரலாறு பார்க்கும் பொழுது தற்கால மனிதர்களாக இருந்த பொழுதே முன்னேற்றங்கள் அப்பெல்லாம் இருந்ததுங்க பிரபு. பிரபுபாதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்லோக தாற்பயத்துல பிரகிருத திருஷ்டியில பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பௌதீக ரீதியில் முன்னோடி, அதாவது முன்னோட்டமாவே இருந்தப்போ மக்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்கன்றத விஷயத்த ஃபீட் பண்றோம் பிரபு. இதுல வரலாறு நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா 2 விதமான வரலாறுகள் பிரபு. ஒன்று பாத்தீங்கன்னா சனாதன தர்ம வரலாறு, இன்னொன்னு மேற்கத்திய சிந்தனை வரலாறு சொன்னீங்க பிரபு. சனாதன தர்மங்கள்ல பாத்தீங்கன்னா தர்ம சிந்தனைகள், பக்தியோட சிந்தனை, அதாவது சைக்கிள், அதாவது ரிப்பீட் ஆயிட்டு திரும்ப திரும்ப நடக்கும் சத்தியுகம், திரேதாயுகம், அதனுடைய பக்தியோட இதை பத்தி சனாதர்மம் பிரபு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க பிரபு. இதுல புள்ளி விவரமாக இம்பார்ட்டனா கொடுப்பாங்க. கால போக போக மனித சமுதாயத்துல விஞ்ஞான ரீதியில புள்ளி விவரமாக சொல்றது மேற்கத்திய சிந்தனை வரலாறுங்க பிரபு. அப்புறம் அடுத்த ஸ்லோகால பாத்தீங்கன்னா நாரதர் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர் பல நபர்களுக்கு பிரச்சாரம் செய்ததை பற்றி எல்லா விதமான ஒரு நபர்கள்ட்டையும் பிரச்சாரம் செய்தாருங்க பிரபு. ஒரு குழந்தை கர்ப்பத்துல பிரகலாதருக்கு பிரச்சாரம் செய்தார். துருவ மகாராஜாவுக்கும் பிரச்சாரம் செய்தார் நாரதர். குடும்பஸ்தர்களுக்கும், சித்திரகேது அவருடைய மனைவி, அவங்களுக்கும் பிரச்சாரம் செய்தாருங்க பிரபு. உயர்ந்த பதவிகளான ராஜாக்களுக்கு வாழ்க்கையில் அவங்க, அப்புறம் இந்த ஓய்வு கிடைத்த இடைநிலைகளுக்கு பிரச்சாரம் செய்தார். இழிவடைந்தவர்களுக்கும் பிரச்சாரம் செய்தார். நிறைய பாவம் செய்த நபர்களுக்கும் பிரச்சாரம் செய்தாரும் பிரபு. நாரதர் கிட்ட ரொம்ப பக்குவத்தன்மை இருந்தது. என்னன்னா, நாரதர் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்ததுனால ஒரு சன்னியாசியுடைய அவருடைய அனுபவத்தை பெற்றிருந்தாருங்க பிரபு.
அடுத்து வந்து 14வது ஸ்லோகத்துல வந்து தாத்பரியம் பிரபு. அதாவது என்ன ஒரு சன்னியாசி வந்து பிரயாணம் செய்யும் பொழுது, குடும்ப வீட்டிற்கும் செல்லும் பொழுது, அவங்க வந்து எப்படி குடும்ப நலனுக்காக இல்லாம, பக்தி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து ஃபீட் பண்ணாங்க பிரபு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னீங்க பிரபு. தேனீ வந்து ஒரு சொட்டு தேனுக்காக ஒரே ஒரு பூவுல ஒரு சொட்டு தேனை எடுக்கிறதுக்காக, தேனீயோட கம்பேர் பண்ணீங்க பிரபு. ஆ அந்த தேன் வந்து அத ஒரு சொட்டு தேனு தான் அதுக்கு கிடைக்கிறது. பட் ஆனா, ஒருடைய சன்னியாசர் வந்து எப்படின்னா, ஒரு பல தோட்டத்துல வந்து பல மடங்கு பக்தி தொண்டு மடங்கு அவங்க வந்து சேவை செய்றாங்க பிரபு. எப்படின்னா, ஒரு தோட்டத்துல வந்து பூ இருக்குன்னா, அந்த பூவுல வந்து மகரந்த சேர்க்கையா வந்து ஒரு ஏற்பட்டு அந்த தோட்டமே பிரகாசம் அடையுது. செழிப்பு மிக்கதா வருதுங்க பிரபு. அது மாரி தான் ஒரு சன்னியாசருடைய நிலை அப்படின்னு சொன்னீங்க பிரபு. அப்புறம் வந்து நாரதர் வந்து காட்டுக்கு சென்று ஒரு ஆலமரத்துல அமர்ந்து பரமாத்மாவை தியானம் செய்கிறாருங்க பிரபு 15வது ஸ்லோகத்துல. ஆத்மனாத் மனம் ஆஸ்மஸ்தம் யதாஸ்ருதம் அசிந்தயம். சோ எப்படி நாரதர் வந்து ஞானம் பெற்று தியானத்தை துவங்கினார் என்று இந்த ஸ்லோகத்தோட முடிச்சீங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி தேவி மாதாஜி. போன வர ஹரே கிருஷ்ணா. கருத்துக்களை நீங்க சிறப்பாக சொன்னது ரொம்ப நன்றி. மேலும் தொடர்ந்து பார்ப்போம். 6வது அத்தியாயத்துல நம்ம 15 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். 16வது ஸ்லோகம் பின்னாடி யாராவது சொல்லுங்க. ध्यायतश्चरणाम्बोजम् சரணாம்போஜம் भावनिर्जितचेतसा பாவநிர்ஜித சேதசா औत्कण्ठ्याश्रुकलाक्षस्य औत्कण्ठ्याश्रु कलासस्य हृद्यासीन्मे शनैर्हरिः. ஸ்ருதியாசின்மேஷனைர்ஹரீக. மொழிபெயர்ப்பு ஸ்ரீ பிரபாதகி ஜெய். உன்னத அன்பினால் பரவசம் அடைந்த நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களை தியானிக்க துவங்கிய உடனே என் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் தாமதமின்றி என் இதய கமலத்தில் தோன்றினார். ஸ்ரீ கிருஷ்ணா. நாரதர் வந்து ஒரு அடர்ந்த காட்டுல தனிமையில வந்து பகவானை பத்தி தியானம் செய்யறார். தியாயத்தன அந்த தியானம் செய்யறதை குறிக்குது. எதை பத்தி தியானம் செய்யறார்? சரணாம்போஜம், பகவானுடைய தாமரை கமலங்களின் மேல் தியானம் செய்தார். இதுலயும் பிரபுபாத திரும்ப திரும்ப எழுதுறார். இந்த மாதிரி பல பேர் இந்த காலத்திலயும் பல பேர் யோக பயிற்சியில தியானம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எந்த விஷயத்தின் மேல தியானம் செய்யறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி சில விஷயத்துல தியானம் செய்வாங்க. இங்க வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தியாயத்த சரணாம்போஜம். அம்போஜனா தாமரை, தாமரை கமலங்கள் மேல தியானம் செய்தார். அவர் தியானம் செய்த பொழுது எப்படிப்பட்ட மனதுடன் தியானம் செய்தார்? பாவ நிர்ஜித சேதசா. பாவ நிர்ஜித சேதசானா அன்புடன் கூடிய, கிருஷ்ணர் மேல உள்ள அன்புடன் கூடிய அப்படிப்பட்ட மனதுடன் தியானம் செய்தார். நிர்ஜித, பாவ நிர்ஜித, கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினால கவரப்பட்ட மனதுடன், அல்லது கான்கர்டு பை பிரேம, அந்த அன்பினால வெல்லப்பட்ட, அவருடைய கிருஷ்ண அன்பு அப்படிங்கிற அந்த அன்பினால வெல்லப்பட்ட மனதுடன், அவருடைய மனது கிருஷ்ணர் அன்பில் இருந்தது. அப்படிப்பட்ட மனதுடன் தியானம் செய்தார். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள், சிசுபாலர்கள்லாம் அவங்களுடைய மனதும் கிருஷ்ணருடைய சிந்தனையில மூழ்கி இருந்தது. ஒரு வகையில பார்த்தோம்னா அதுவும் ஒரு தியானம் தான். அவங்களுடைய மனது வந்து ஒரு பிரதிகூல பாவனையுடன் இருந்தது. கிருஷ்ணர் என்னுடைய எதிரி அப்படிங்கிற அந்த சிந்தனையில ஆனா அவங்களுடைய மனது மூழ்கி இருந்தது. இங்க வந்து பாவ நிர்ஜித, கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு அப்படிங்கிற அந்த அன்பினால உள்ள மனதினால் தியானம் செய்தார். அப்ப தியானம் செய்த போது என்ன வந்தது? ஔத்கண்ட்ய அஸ்ரு.
அஸ்ருனா கண்ணீர். அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஔத்கண்ட்யாஸ்ரு கலாக்ஷஸ்ய ஹிருத்யாசீன் மே ஷனைர் ஹரிஹி. கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஷனைர்னா படிப்படியாக படிப்படியாக பகவான் அவருடைய மனசுக்குள்ள காட்சி கொடுக்க ஆரம்பிச்சார், தரிசனம் செய்ய ஆரம்பிச்சார். ஹிருதி ஆசீன், அவருடைய மனசுக்குள்ள ஷனை படிப்படியாக அந்த பகவான் காட்சி கொடுத்தார். இதுல விஸ்வநாத் சக்கரவர்த்தி எழுதுறார், முதல்ல பகவான் நாரதருடைய ஹிருதயத்துக்குள்ள காட்சி கொடுத்தார். அதற்கப்புறம் அதே பகவான் ஹிருதயத்துக்குள்ள முதல்ல காட்சி கொடுத்தார். அதற்கப்புறம் அந்த பகவானுடைய நறுமணத்தை நாரதர் தன்னுடைய மூக்கு மூலமாக உணர முடிந்தது. அதுக்கப்புறம் அந்த பகவானுடைய இந்த கால் கொலுசுனுடைய சத்தத்தை நாரதர் தன்னுடைய காது மூலமாக கேட்க முடிந்தது. பகவானை தன்னுடைய கண் மூலமாக அவரால் பார்க்க முடிந்தது. சோ அதனால அவருடைய கண்ணிலிருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவருக்கு நாரதருக்கு பகவானை அடையறதுக்கான ஒரு ஆழ்ந்த ஏக்கம் ஏற்பட்டது. இன்னொரு கருத்து ஔத்கண்ட்ய அஸ்ரு கலாக்ஷஸ்ய பிரபுபாதர் ஒரு கருத்து என்ன எழுதுறாருன்னா, எப்பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ள உள்ள ஹரே கிருஷ்ணா கேக்குதா? கேக்குதுங்க பிரபு, நல்லா இருக்குங்க. எப்பொழுது நம்மளுடைய மனசுக்குள்ள உள்ள கலங்கங்கள் அது தூய்மை அடைகின்றதோ அப்பொழுது ஒருத்தருக்கு ஒரு திடமான நம்பிக்கை உருவாகின்றது. பக்தியினுடைய 9 நிலைகளை பத்தி பார்க்கும் பொழுது ஸ்ரத்தா, சாது சங்க, பஜன கிரியா, அதுக்கப்புறம் அனர்த்த நிவிருத்தி. அந்த நிலைகளை பிரபுபாத தாத்பரியத்தில் எழுதுறார். இந்த பிரபுபாத பொருளையில பாத்தீங்கன்னா எப்படி ஒருத்தர் ஸ்ரத்தாவிலிருந்து ஆரம்பிக்கின்றார். அதற்கப்புறம் ஒரு சாதுக்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கின்றார், சாது சங்க. அதுக்கப்புறம் பஜன கிரியா, அந்த பக்தியினுடைய வழிமுறைகளை கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றார். அதன் மூலமாக அவருடைய மனசுக்குள்ள இருக்கின்ற இந்த அனர்த்தங்கள் அல்லது காம, குரோத, லோபம், பேராசை அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அது படிப்படியாக அழிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் நிஷ்டா அப்படிங்கிற ஒரு திடமான நம்பிக்கை அவருடைய மனசுக்குள்ள ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம் அந்த நிஷ்டா அப்படின்னு திடமான நம்பிக்கை வந்ததுக்கு நிஷ்டா அப்படிங்கிற திடமான நம்பிக்கை வர்ற வரைக்கும் நம்மளுடைய பக்தி பயிற்சி ஒரு மலையில ஏறுற மாதிரி இருக்கும். மலையில ஏறும் பொழுது எப்பதான் உங்களுக்கு இந்த சிகரத்தை அடையும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கலைப்போட இருக்கும். அந்த அனர்த்த நிவிருத்தி, மனசுக்குள்ள இருக்கின்ற அந்த கலங்கங்கள் இருந்து கொண்டு பக்தி செய்யும் பொழுது இந்த கலங்கங்கள்லாம் எப்பதான் போகும் ஒரு அப்படி மாதிரி தோணும். நிஷ்டா அப்படிங்கிற நிலைக்கு வர்றது ஒரு மலையில ஏறுற மாதிரி கலைப்புடன் நம்ம ஏறிக்கொண்டு இருக்கும். ஆனா நிஷ்டா அப்படிங்கிற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற பக்தி அந்த மலையிலிருந்து இறங்குற மாதிரி. மலையிலிருந்து இறங்கும் பொழுது நமக்கு அதிகம் ஒரு சோர்வு தெரியாது. நிஷ்டாவுக்கு அப்புறம் ஒருத்தர் முன்னேறுவது அடுத்தது ருச்சி, அவருக்கு ஒரு பக்தி அதை மேல ஒரு ருச்சி ஏற்படுகின்றது. அதற்கப்புறம் ஆசக்தி, ஆழ்ந்த பற்று ஏற்படுகின்றது. அதற்கப்புறம் பாவம். பாவம்னா அந்த கிருஷ்ணருடைய அன்பினுடைய முதல் நிலை. பாவம் பிரேமம்னு சொல்றோம். பிரேமம்ங்கிறது கிருஷ்ணன் மேல உள்ள ஒரு பக்குவம் அடைந்த அன்பு. பிரேமம்ங்கிறது ஒரு உச்சி வெயில் அப்படின்னு நினைச்சோம்னா
பாவம்ங்கிறது வந்து அந்த சூரியனுடைய முதல் ஒளிக்கதிர், அதுதான் பாவம். சோ இந்த நாரதர் வந்து பாவ நிர்ஜித சேதச அப்படின்னா, இந்த நாரதர் வந்து அந்த பாவ பக்தி அப்படிங்கிற நிலையில இருக்கின்றார். அதை வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும். சோ இப்ப பார்க்கும் பொழுது எப்படி நாரத முனி வந்து ரொம்ப குறைஞ்ச சமயத்திலே அவர் இவ்வளவு ஒரு உயர்ந்த பக்தியில முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார், அதை வந்து நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியும். இவர் வந்து இப்பொழுதும் ஒரு சிறுவன் தான், குறைஞ்ச சமயத்துல இவ்வளவு உயர்ந்த முன்னேற்றம் அடைந்திருக்கு. அடுத்த ஸ்லோகம். பிரேமாதிபார நிர்பின்ன பிரேமாதிபர நிர்பின்ன. ஹரே கிருஷ்ணா. திடீர்னு ஸ்கிரீன் வந்து கரெக்ட், இங்க சவுண்ட் நல்லா தான் இருக்கு ப்ரோ எங்களுக்கு எல்லாம். திடீர்னு ஸ்கிரீன் மறைஞ்சு போயிருக்கு. ஸ்கிரீன் மறைஞ்சு போயிருச்சு. புலகாங்கோதி நிர்விருதஹ புலகாங்கோதி நிர்விருதஹ ஆனந்த சம்ப்ளவே லீனோ ஆனந்த சம்ப்ளவே லீனோ நாபஷ்யம் உபயம் முனே. அவசியம் உபயம் முனே. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவித்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். வியாசதேவரே, அச்சமயத்தில் நான் அளவுக்கு அதிகமான ஆனந்த பரவசத்தில் ஆழ்ந்து விட்டதால் என் உடலின் ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியாக உற்சாகம் அடைந்தன. நான் பேரானந்த கடலில் மூழ்கி விட்டதால் என்னையும் பகவானையும் என்னால் காண முடியாமல் போயிற்று. ஹரே கிருஷ்ணா பிரபு. அப்ப வந்து பிரேம அதிபார, பாரம் தமிழ்ல இந்த வார்த்தை இருக்கு. பிரேம அதிபார அப்படின்னா அவருடைய மனசுல வந்து ஒரு கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினால ஏற்பட்ட பாரம். பிரேம அதிபார, கிருஷ்ணர் மேல ஒரு உயர்ந்த அன்பு ஏற்பட்டது. அந்த அன்பினால ஏற்பட்டின பாரத்தினால நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்விருத்த, அவருடைய உடலிலுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அந்த ஆனந்த பரவச நிலைக்கான அந்த அடையாளங்கள் தோன்றின. அவருடைய உடம்பில் உள்ள பல அங்கத்துல வந்து அங்கம் வந்து அந்த கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால திடீர்னு உடம்பில் உள்ள அங்கங்கள்ல வந்து வீங்க ஆரம்பித்தன. எப்படி சில சமயம் நம்ம வந்து ஒரு ஏதாவது பிராக்சர் ஆயிடுச்சுன்னா அப்ப வந்து உடம்புடைய அந்த அந்த அங்கம் வந்து வீங்க ஆரம்பிக்கிறது. இல்ல ஏதாவது ஒரு நோயினுடைய அடையாளமாக ஒரு சில அங்கம் நீங்க ஆரம்பிக்கிறது. இங்க நாரதருடைய சரீரத்துல வந்து அந்த கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினுடைய பாரத்தினால அவருடைய பல அங்கங்கள் வந்து அதுல இந்த ஆனந்த பரவச நிலையினுடைய அடையாளமாக அந்த அங்கங்கள் வந்து வீங்க ஆரம்பித்தது. சைத்தன்ய மகாபிரபு வந்து ஜெகநாத்புரியில இருந்த பொழுது சைத்தன்ய மகாபிரபுடைய கூர்ம சைத்தன்ய அப்படிங்கிற ஒரு ரூபம், ஒரு தடவை வந்து பக்தர்கள் வந்து சைத்தன்ய மகாபிரபு ராத்திரி முழுவதும் அவர் வந்து கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரித்து கொண்டு இருப்பார். ஆனா ஒரு நாள் வந்து பார்த்தோம்னா அவங்கள ராத்திரியில சத்தமே கேட்கல. உடனே சைத்தன்ய மகாபிரபுனுடைய அறைக்குள்ள போய் திறந்து பார்த்தாங்க, நம்ம மகாபிரபு அங்க இல்லவே இல்லை. எல்லா பக்தர்களும் பதட்டப்பட்டு மகாபிரபுவை தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு அரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு போய் தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப சிம்மத்வாரத்துக்கு பக்கத்துல சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஒரு ஆமை மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சது. அத பார்த்துட்டு விசித்திரமாக இருந்தது. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க நினைச்சாங்க சைத்தன்ய மகாபிரபு தங்களுடைய ஆனந்த பரவச நிலையினால அவருடைய உடம்பினுடைய அங்கங்கள் வந்து இப்படி ஆமை மாதிரி உள்ளுக்குள்ள போயிடுது. ஆமை வந்து எப்படி தன்னுடைய அங்கங்களை வந்து உள்ளுக்குள்ள சுருக்கிக்கிறதோ அந்த மாதிரி மகாபிரபுவினுடைய ஆனந்த பரவச நிலையினால அவருடைய அங்கங்களே வந்து ஒரு ஆமை மாதிரி உள்ளுக்குள்ள போயிடுச்சு.
அப்படிப்பட்ட மகாபிரபுவினுடைய அந்த உருவத்தை தான் கூர்ம சைத்தன்ய அப்படின்னு சொல்றோம். கூர்ம சைத்தன்ய, ஒரு கூர்மதேவர் ஆமை மாதிரி அவருடைய தன்னுடைய ஆனந்த பரவச நிலையினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி நாரதருடைய இங்க உடம்பிலையும் அந்த அங்கங்கள் வந்து ஒரு வீக்கம் அடைந்தன கிருஷ்ணர் மேல ஒரு அன்புனால. ஆனந்த சம்ப்ளவே லீனோ நாபஷ்யன் உபயம் முனை. அவர் வந்து ஒரு ஆனந்த கடலில் மூழ்கினார். அந்த ஆனந்த கடலில் மூழ்கியதுனால அவர் வந்து ஒரு மயக்கம் அடைந்தார். அப்பொழுது வந்து அவரால அந்த பகவானையும் பார்க்க முடியல, தன்னையும் பார்க்க முடியல. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல வந்து அவர் பகவானுடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சது. பகவானுடைய நறுமணத்தை, அவருடைய கொலுசினுடைய விழிகளை கேட்டார். அவருடைய அந்த உயர்ந்த தெய்வீகமான விக்கிரகத்தை பார்த்தார் அப்படின்னு முந்தின ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சோ அந்த காட்சி வந்து திடீர்னு மறைந்து விட்டது. ந அபஷ்யம் உபயம் முனே. உபயம்னா அவர் வந்து தன்னையும் பார்க்க முடியல, பகவானையும் பார்க்க முடியல. சோ அப்ப உடனே இல்ல பிரபுபாதர் வந்து ஒரு அருமையான பொருளுரை எழுதுறார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில் உள்ள அந்த உணர்வுகளை வந்து அதை வர்ணனை செய்யறதே ரொம்ப கஷ்டம். ஆன்மீக இந்த குறிப்பாக ஆனந்த பரவச நிலையில் உள்ள உணர்வுகள், அதுக்கு வந்து பௌதிக ரீதியில ஜட உலகத்துல ஒப்பிட்டு சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு ஓமையே இல்லை அப்படிங்கிற. பொதுவாக நம்ம வந்து சொல்றோம், இந்த மனிதன் சிங்கம் மாதிரி இருக்காரு, ரொம்ப துணிச்சலான மனிதர் வந்து ஒரு சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்றோம். அட்லீஸ்ட் ஒரு அவருடைய துணிச்சலை ஒப்பிட்டு சொல்றதுக்கு சிங்கம் அப்படின்னு ஒரு விலங்கு இந்த உலகத்துல இருக்கு. அல்ல, இந்த விலங்கு வந்து பசு மாதிரி, கவய அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கு. இந்த கவயங்கிறது வந்து பசு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றதுக்கு இந்த உலகத்திலேயே சில உதாரணங்கள் இருக்கு. ஆனா பிரபுபாதர் சொல்றார், இந்த ஆனந்த பரவசை நிலையில் உள்ள உணர்வுகளை வந்து அதை வந்து சொல்றதுக்கு இந்த ஜட உலகத்துல எந்த ஒரு சரியான ஒரு ஓமையே இல்லை அப்படிங்கிற. இந்த ஆனந்த பரவச நிலையில் உள்ள உணர்வுகளை வர்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. இந்த நாரதருடைய இந்த நாரதரை பத்தியான இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு அந்த ஆனந்த பரவச நிலையில் உள்ள உணர்வுகளை பத்தி தெரிந்துக்கிறதுக்கு ஒரு சிறு வாய்ப்பு கிடைச்சது. நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இதன் மூலமாக ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற, ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய ஆனந்த பரவச நிலைகளை பத்தி சைத்தன்ய சரிதாமிரத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. மத்த கஜ பாவகண பிரபுர தேக இக்ஷுவன கஜயுத்தே வனேர தலன பிரபுர ஹைல திவ்யோன்மாத தனுமனேர அவசாத பாவாவேஷே கரே சம்போதன. கவிராஜ் கோஸ்வாமி வந்து ரொம்ப விவரமாக வர்ணனை செய்யறார். மத்திய லீலாவினுடைய ஆரம்பத்திலே, ஐ திங்க் முதலாவது 2வது அத்தியாயத்திலே வர்ணனை செய்யறார். அதுக்கப்புறம் அந்திய லீலா கடைசிலையும் வர்ணனை செய்யறார். ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு விவசாய நிலத்துல அல்லது குறிப்பா ஒரு கரும்பு அந்த விவசாயம் பண்ண அந்த நிலத்துல வந்து பல யானைகள் வந்து அதுக்குள்ள நுழையிறது. அந்த யானைகள் வந்து மதம் பிடிச்ச யானைகளா இருக்கு. அந்த யானைகள் வந்து அந்த கரும்புகளை சாப்பிட முயற்சி செய்யும் பொழுது அந்த யானைகளுக்கு நடுவுல ஒரு சண்டை ஏற்படுது. ஏன்னா எல்லா யானைகளும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த கரும்புகளை சாப்பிட விரும்புகின்றது. அப்ப அந்த யானைகளும் தங்க நடுவுல சண்டை ஏற்படுறது. அந்த சண்டையில வந்து அந்த கரும்பு வயலே வந்து நாசமாகி விடுகின்றது. சோ இதோடு கவிராஜ் கோஸ்வாமி வந்து ஒப்பிட்டு சொல்றார். இப்ப நமக்கு வந்து சில சாஸ்திரத்தில் உள்ள ஓமைகள் வந்து
நம்ம இந்த காலகட்டத்துல கலியுகத்துல 21வது நூற்றாண்டுல சில சமயம் இதை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். யானையை பார்த்திருப்போம், கரும்பை பார்த்திருக்கோம். ஆனா யானை கரும்பு நிலத்துல போய் அதை சாப்பிடுறது அதை பார்த்திருக்க மாட்டோம். அதுவும் இங்க வந்து பல யானைகள் போய் யானைகளுக்கு நடுவுல உள்ள சண்டை அப்படிங்கிறது அதை பார்த்திருக்கிறது இன்னும் ரொம்ப அரிதானது. நான் கவிராஜ் கோசாமி அப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்றேன். அந்த எப்படி ஒரு யானைகளுக்கு நடுவில் யானைகள்லாம் போட்டி போட்டு கொண்டு அந்த கரும்பை சாப்பிட்றதுக்காக தங்க நடுவுல சண்டை போட ஆரம்பிச்சதோ, அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவினுடைய சரீரத்துல வந்து இப்படிப்பட்ட ஆனந்த பரவச நிலையில் உள்ள பல உணர்வுகள் வந்து ஒரே சமயத்துல தோன்றின. அந்த ஆனந்த பரவச நிலையில் உள்ள உணர்வுகளை வந்து மதம் பிடித்த யானையோடு ஒப்பிட்டு சொல்றார். அந்த அந்த உணர்வுகள் வந்து தங்கள் நடுவுல சண்டை போட்டுக்கொண்டு ஆரம்பிச்சன. அந்த அந்த உணர்வுகள் சண்டை போட்டுக்கொள்ள ஆரம்பிச்சன. அப்ப வந்து அந்த சமயத்துல அந்த அந்த ஆனந்த பரவச நிலையில் உள்ள உணர்வுகள் சண்டை போட்டு கொண்டு ஆரம்பிக்கிறதுனால சைத்தன்ய மகாபிரபுவினுடைய மனசுல ஒரு ஆழ்ந்த ஏக்கம் ஏற்பட்டது. கிருஷ்ணர் மேல ஒரு ஆழ்ந்த ஏக்கம் ஏற்பட்டது. அந்த ஏக்கத்துல சைத்தன்ய மகாபிரபு பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி பக்தி ரசாமிர்த சிந்துலையும் பார்த்தோம்னா ரூப கோஸ்வாமி வந்து பக்தி ரசத்தை பத்தி அவ்வளவு ஒரு விஞ்ஞான பூர்வமாக ஒரு உயர்ந்த புஸ்தகத்தை எழுதியுள்ளார். பக்தி ரசம் அந்த உணர்வுகளையே ஆராய்ச்சி பண்ணியிருக்க. பக்தி ரசம்ங்கிறது வந்து 5 விஷயங்களினுடைய கலவை, 5 விஷயங்களுடைய சேர்க்கை. அதை பத்தி வேற நாள் பார்ப்போம். நான் ஜஸ்ட் ஒரு பேரை மட்டும் சொல்றேன். விபாவம், அனுபாவம், சாத்விக பாவம், வியபிச்சாரி பாவம், ஸ்தாயி பாவம் அப்படின்ற 5 விஷயங்களுடைய சேர்க்கை பக்தி ரசம். அதுல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் பல பிரிவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு வியபிச்சாரி பாவம்னு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அதுக்குள்ளே 33 பிரிவுகள் இருக்கு. அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுனுடைய மனசுக்குள்ள அவருடைய சரீரத்துல இந்த மாதிரி பல ஆன்மீக உணர்வுகள் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுன்னா, அதே மாதிரி இங்க வந்து நாரத முனிவருடைய இதுல பாக்குறோம். அந்த அந்த கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினுடைய பாரத்தினால அவர் வந்து அந்த ஆனந்த கடலில் மூழ்கினார். திடீர்னு அந்த கிருஷ்ணருடைய தரிசனமும் மறைஞ்சு போச்சு. அந்த கிருஷ்ணருடைய தரிசனம் மறைஞ்சு போன பொழுது உடனே அவர் புலம்ப ஆரம்பித்தார். அடுத்த ஸ்லோகம். ரூபம் பகவதோ யத்தன் ரூபம் பகவதோ யத்தன் மனகாந்தம் சுசாபகம் மனகாந்தம் சுசாபகம் அபஷ்யன் சகசோத்தஸ்தே அபஸ்யன் சகசோத்தஸ்தே வைக்லவ்யாத் துர்மணா இவ. வைக்லத்யாத் துர்மணா இவ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதர். உண்மை உருவில் உள்ள பகவானின் திவ்யமான வடிவம் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி மனதில் உள்ள எல்லா முரண்பாடுகளையும் அழித்து விடுகிறது. அவ்வுருவம் காணாமல் போனதால் விரும்பியதை இழந்தவன் சஞ்சலம் அடைவதை போல் நான் சஞ்சலம் அடைந்ததுடன் திடீரென எழுந்தேன். ஹரேஷ் நங்கு. அந்த பகவானுடைய உருவன் வந்து திடீர்னு உடனே ஒரு வினாடிக்கு பார்த்தார். ஆனா உடனே அந்த மறைந்து விட்டது. அந்த பகவானுடைய ரூபம் எப்படி பாட்டதுன்னா மனகாந்தம் சுசாபகம். ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள பல கவலைகள் இருக்கு. அந்த கவலைகள்னால ஒருத்தர் புலம்பிக் கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட எல்லா கவலைகளையும் அந்த புலம்பலை அழிப்பதற்கான அந்த சக்தியை உடைய சாமர்த்தியத்தை உடையதுதான் பகவானுடைய உருவம். மனகாந்தம் சுசாபகம். 3வது ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் வருது. ஹாசம் ஹரேர் அவனதா கிலலோக தீவிர சோகாஷ்ரு சாகர விஷோஷண மத்யுதாரம் சம்மோகனாய ரச்சிதம் நிஜமாயாஸ்ய ரூமண்டலம் முனிகிருத்தே மகரத்வஜஸ்ய.
அந்த ஸ்லோகத்துல கபில தேவர் சொல்றார், ஸ்லோகாஷு சாகர விசோஷணம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த உலகத்துல பல ஜென்மங்கள்ல அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த பல ஜென்மங்கள்ல பல கஷ்டங்கள், பல கவலைகளினால அவர் விட்ட கண்ணீரினால ஒரு உயர்ந்த பெருங்கடலை உருவாகிவிட்டது. சோக அஸ்ரு சாகரம். ஒரு ஜீவாத்மா விட்ட கண்ணீரினாலேயே ஒரு பெருங்கடல் உருவாகிவிட்டது. ஆனா அந்த பொதுவாக இந்த உலகத்துல நம்ம கோடை காலத்துல ஒரு நதி வத்தி போகுது அல்லது ஏரி வத்தி போகுது, அதை பார்க்கிறோம். ஆனா கடல் வத்தியே போகாது. ஆனா இந்த கண்ணீர்னால அகப்பட்ட பெருங்கடலை இதை எப்படி வத்தி போக வைக்கிறதுனா, ஹாசம் ஹரேர் அவனதா கிலலோக தீவு. அந்த பகவானுடைய புன்னகை மேல ஒருத்தர் தியானம் செய்தாருன்னா, அவருடைய புன் சிரிப்பு மேல ஒருத்தர் தியானம் செய்தாருன்னா, இந்த கண்ணீரினால் ஏற்பட்ட அந்த பெருங்கடல் அதை வத்தி போய்விடும். அதை பகவான் வத்தி போக வச்சிருவார் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதே கருத்து தான் இந்த ஸ்லோகத்துல வருது. மனக்காந்தம் சுச்சாபகம். மனக்காந்தம் சுச்சாபகம்னா பகவானுடைய உருவம் நம்மளுடைய மனசுக்குள்ள உள்ள அந்த கவலைகளினை முழுமையாக அகற்றுவதற்கான அந்த சாமர்த்தியம் இருக்கு. அப்படிப்பட்ட பகவானுடைய உருவத்தை அபஷ்யன் சகசோ தஸ்தை, திடீர்னு நாரதரால பார்க்க முடியல. திடீர்னு பார்க்க முடியாதா இருக்கும் பொழுது அப்ப வைக்லவ்யா துர்மனா இவ, அவருடைய மனது படபடக்க ஆரம்பிச்சது. அந்த பகவானுடைய பிரிவினால அவருடைய மனது படபடக்க ஆரம்பிச்சது. ஏன் பகவானுடைய ரூபம் மறைந்து விட்டது அப்படின்னு அவர் கவலைப்பட ஆரம்பிச்சார், படபடத்து போனார். அதுல இன்னொரு கருத்து, துர்மனா இவ ஒரு ஓமையும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஏழை அவருக்கு திடீர்னு ஒரு உயர்ந்த செல்வம் கிடைச்சிருக்கு. அவருடைய வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கான ஒரு உயர்ந்த செல்வம் கிடைச்சிருக்கு. அந்த செல்வம் கிடைச்ச உடனே ஒரு 2 வினாடி கழிச்சு திடீர்னு அந்த செல்வம் அவரு காணாம போயிடுறது. அப்ப அந்த ஏழையினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? அவர் பல வருஷமாக ஏழ்மையில இருந்தார். அவருடைய ஏழ்மையை அவர் முழு வாழ்க்கையில் அகற்றுவதற்காக உயர்ந்த செல்வம், ஒரு லாட்டரி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாட்டரி ஒரு 2 கோடி அவர் லாட்டரி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த லாட்டரி கிடைச்சிருச்சு. அதை ஜஸ்ட் டேபிள்ல வைக்கிறார். சிறுநீர் கழிக்கிறதுக்காக போறார். சிறுநீர் கழிச்சிட்டு வரார். அந்த லாட்டரி அந்த டேபிள் மேல இல்லை. ஏன்னா அந்த லாட்டரி டிக்கெட் கொடுத்தா தான் அவருக்கு பணம் கொடுப்பாங்க. திடீர்னு அப்ப அவர் எப்படி அந்த லாட்டரி டிக்கெட்டை தேட ஆரம்பிப்பார். ஏன்னா அவருடைய கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். பல வருஷம் கஷ்டப்பட்டது, திடீர்னு லாட்டரி கிடைச்சது. அப்புறம் அடுத்த 2 வினாடியில் அந்த லாட்டரி மறைஞ்சு போகும்போது அவர் எப்படி தேட ஆரம்பிப்பார். அந்த மாதிரி பிரபுபாதர் எழுதுறார், ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானிடத்தில் ஒரு நித்தியமான உறவு இருக்கு. ஒவ்வொரு ஜீவாத்மாவும் உண்மையில பார்த்தோம்னா அந்த பகவானிடத்தில் உள்ள நித்தியமான உறவைத்தான் தேடிக்கொண்டு இருக்கார். கிருஷ்ணர் புஸ்தகத்தினுடைய முன்னுரையில பிரபுபாதர் ஜார்ஜ் ஹாரிசன் அப்படின்னு அவரை முன்னுரை எழுத சொன்னார். ஜார்ஜ் ஹாரிசன் அவர் தான் அந்த கிருஷ்ணர் புஸ்தகத்தை அதை அச்சிடுவதற்கு அவர் தான் பண உதவி கொடுத்தார். இந்த ஜார்ஜ் ஹாரிசன்ங்கிறது பீட்டில்ஸ் அப்படின்னு ஒரு இந்த ராக் பேண்ட்னா மேற்கத்திய நாட்டுல இந்த ஒரு பாடல் கச்சேரின்னா நீங்க
கர்நாடக சந்திகமான்னு இருக்காரு. இந்த மேற்கத்திய நாட்டினுடைய இந்த ராக் பாடல் கச்சேரியினுடைய ஒரு குழு. அதுல வந்து அவ்வளவு பிரபலமாக இருந்தார் 1960ல. அப்படி பீட்டில்ஸ் இருந்தாங்க. அதுல வந்து ஜார்ஜ் ஹாரிசன் வந்து பக்தர்களால அவருக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவருக்கு கிருஷ்ண பக்தியில வந்து அவருக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. பிரபுபாதர் அவர்கிட்ட அந்த கிருஷ்ணர் புஸ்தகத்தை வந்து அச்சிடுவதற்கு உதவி கேட்டார். அதுக்கு வந்து பண உதவி செஞ்சார். அதை வந்து பிரபுபாதர் ஒரு தடவை கூட மறக்கவே இல்லை. அவர் தன்னுடைய மரண படுக்கையில் இருக்கும் பொழுது கூட ஒரு பக்தரை கூப்பிட்டு அவர் தன்னுடைய மோதிரத்தை எடுத்து, இந்த மோதிரத்தை நீங்க வந்து ஜார்ஜ் ஹாரிசனுக்கு என்னுடைய சார்பாக கொடுங்கள் அப்படின்னு பிரபுபாதர் அவருடைய வாழ்க்கையில அந்த கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சாரத்துல குறிப்பாக ரொம்ப தேவையான சூழ்நிலையில யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவரை வந்து ஒருபோதும் மறக்கவே இல்லை. அந்த ஜார்ஜ் ஹாரிசன் அந்த மரணப்படுக்கையில அவருக்காக தன்னுடைய மோதிரத்தை கொடுத்தார். ஒரு பக்தர் மூலமாக கொடுத்து அனுப்பிச்சார். அந்த ஜார்ஜ் ஹாரிசன் வந்து கிருஷ்ணர் புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்துல எழுதுறார், இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு மனிதனும் கிருஷ்ணரை தான் தேடிக்கொண்டு இருக்கா. ஆனா சில பேருக்கு பெரும்பாலான மனிதர்களை வந்து அது வந்து புரிவதில்லை அப்படின்னு சொல்லி, ஒரு சில மனிதர்களுக்கு தான் அதை புரிகின்றது அப்படிங்கிறார். ஆனா ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரை தான் தேடிக்கொண்டு இருக்கின்றார். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த பக்தி ரசத்தினுடைய அனுபவத்தை தான் தேடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த பக்தி ரசத்தை வந்து கிருஷ்ணரோடு உள்ள சேவையில தான் நம்ம அனுபவிக்க முடியும். ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து அந்த பக்தி ரசத்தை தான் தேடிக்கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. பகவானை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. அதனால அந்த பக்தி ரசத்தினுடைய அனுபவத்தை ஜட உலக பொருட்களோடு அந்த சம்பந்தத்துல அதை ருசிக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார். அதைத்தான் இங்க பிரபுபாதர் எழுதுறார். இந்த மாதிரி நம்ம பல ஜென்மங்களாக நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கின்றோமோ அந்த பகவானுடைய உருவம் வந்து நாரதருக்கு, அந்த பகவானுடைய உருவத்தினுடைய தரிசனம் நாரதருக்கு கிடைச்சது. ஆனா உடனே அந்த தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதே தரிசனம் வந்து மறைந்து விட்டது. சோ அதனால நாரதர் வந்து படபடத்து போனார். அது அவருடைய வாழ்க்கையில ஒரு ஏன் திடீர்னு இந்த உருவம் மறைந்து விட்டது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப படபடத்து போனார். இதுல இதுல இன்னொரு கருத்து என்ன எழுதுறாருன்னா, பிரபுபாதர் நம்ம இந்த உலகத்துல, பௌதிக உலகத்துல பலவிதமான உருவங்களை பார்த்து கொண்டு இருக்கோம். பல ஆண்களுடைய, பெண்களினுடைய அல்லது இயற்கையினுடைய அழகு, இந்த மாதிரி பல உருவங்களை பார்த்து கொண்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய மனதை வந்து பகவானுடைய உருவம் தான் முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். பகவானுடைய உருவத்தை தவிர வேற எந்த உருவமும் முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. ரச்சேதர்கள் வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. பாரிஜாதேஞ்ச சாலப்தே சாரங்கோ அந்யான்ன சேவதே ஸ்வதங்கிரி மூலமாசாத்ய சாக்ஷாத் கிம் கிம் வ்ருணீமகே. ஒரு தேனி வந்து பல பூக்கள்ல வந்து தேன் குடிக்கிறதுக்காக போகின்றது. ஆனா எப்ப அந்த தேனி வந்து பாரிஜாத்த பூவுக்கு வருகின்றதோ, அந்த பாரிஜாத்த பூவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வேற எந்த பூவுக்கும் போகாது. ஏன்னா அந்த பாரிஜாத்த பூவுல உள்ள உயர்ந்த அளவற்ற தேனை அதை பருக ஆரம்பிக்கும் பொழுது அதிலேயே முழு திருப்தியுடன் அதிலேயே இருந்து விடுகின்றது. அந்த பாரிஜாத்த பூவுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயும் போகாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வந்து இந்த பக்தி ரசத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். அதற்காக பல உருவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். பல பேரிடத்தில் ஒரு தொடர்பை அல்லது சேவை செய்து கொண்டிருக்கின்றார்.
நான் எப்பொழுது ஒரு ஜீவாத்மா எப்படி ஒரு தேனி பாரிஜாத்த பூவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற எங்கேயும் போகாதோ, முழு திருப்தி அடைந்து விடுகின்றதோ, அதே மாதிரி ஒரு ஜீவாத்மா வந்து கிருஷ்ணருடைய திருவடிகளில் வரும் பொழுது கிருஷ்ணருடைய தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து முழு திருப்தி ஏற்படுகின்றது அப்படின்னு அதே கருத்து இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்திலையும் வருது. சோ அந்த பாரிஜாத்த பூவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வேற எந்த பூவுக்கும் அந்த தேனி போக முயற்சி செய்யாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து கிருஷ்ணருடைய அந்த உயர்ந்த ஆன்மீக பக்தி ரசம், கிருஷ்ணருடைய உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து வேறு எந்த உருவத்தினாலும் அவர் வந்து கவரப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு. அதுக்கப்புறம் நாரதர் என்ன செய்யறார்? அவர் அந்த மறைந்து போன அந்த கிருஷ்ணருடைய தரிசனத்தை திரும்ப பார்க்க விரும்புகின்றார். அதற்காக என்ன முயற்சி எடுக்கிறார்? தித்ருக்ஷுஸ்ததஹம்பூய பிரணிதாய மனோஹ்ருதி வீக்ஷமானோபி நாபஷ்யம் அவித்ருப்த இவாதுரஹ. மொழிபெயர்ப்பு. பகவானின் அந்த திவ்யமான உருவத்தை நான் மீண்டும் காண விரும்பினேன். ஆனால் இதயத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்த நான் ஆவலுடன் முயன்ற போதிலும் அதன் பிறகு அவரை என்னால் காணவே முடியவில்லை. இவ்வாறு மன திருப்தி அடையாமல் நான் மிகவும் வருந்தினேன். தித்ருக்ஷுஹு அப்படின்னா திரஷ்டும் இச்சா, அந்த பகவானுடைய உருவத்தை திரும்ப பார்க்க விரும்பினார். பூயக திரும்ப. பிரணிதாய மனோஹிருதி, தன்னுடைய மனசுக்குள்ள அந்த உருவத்தை பத்தி திரும்ப தியானம் செய்ய ஆரம்பிச்சார். வீக்ஷமானக அபி, ஆனால் அவர் வந்து அந்த உருவத்தை திரும்ப பார்க்க முயற்சி எடுத்தாலும் ந அபஷ்யம், அந்த உருவத்தை அவரால் பார்க்க முடியவில்லை. அதனால அவித்ருப்த, அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படவில்லை. அந்த திருப்தி ஏற்படாத அந்த சூழ்நிலையில வந்து இவ ஆத்துரக, எப்படி ஒரு வியாதி உள்ள மனிதன், நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்க, எப்படி ஒரு வியாதி உள்ள மனிதன் வந்து ரொம்ப அலுத்து போகிறார், ரொம்ப கவலையுடன் புலம்ப ஆரம்பிக்கிறாரோ, அதே மாதிரி அந்த பகவானுடைய உருவத்தை பார்க்க முடியாதனால அவர் வந்து அது அவித்ருப்த, அவர் வந்து ஒரு திருப்தி அடைந்த நிலையில இருந்தார், திருப்தி அடையாத நிலையில இருந்தார். அடுத்த ஸ்லோகம். ஏவம் யதந்தம் விஜனே மாமாஹா கோச்சரோகிராம் கம்பீர ஸ்லக்ஷ்ணயா வாசா சுச்ச பிரஷமயன் இவ. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அத்தனிமையான இடத்தில் நான் மேற்கொண்ட முயற்சிகளை கண்ட பௌதிக வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவரான பரமபுருஷ பகவான் என்னுடைய வருத்தத்தை குறைப்பதற்காகவே இனிமையான சொற்களுடன் மிகவும் கம்பீரமாக என்னிடம் பேசினார். அங்க வந்து அவர் பகவானுடைய உருவத்தை திரும்ப பார்க்கறதுக்காக முயற்சி எடுத்தார். ஏவம் யதந்தம் விஜனே, அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த அடர்ந்த காட்டுல, விஜனேனா ஜன நடமாட்டம் இல்லாத அந்த காட்டுல வந்து அவர் முயற்சி எடுத்தார். எப்படிப்பட்ட பகவான்? கிரம் அகோச்சரக, கிராம் அகோச்சரக அப்படின்னா சாதாரண வார்த்தைகளால அந்த பகவானை பத்தி வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்ட பகவான். சாதாரண ஜட விஷயங்களை வர்ணிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகள் மூலமாக அந்த பகவானை வர்ணிக்க முடியாது. சோ அப்ப அந்த பகவானை பார்க்கறதற்கு அவர் முயற்சி எடுத்தார், ஆனா பார்க்க முடியல.
ஆனா அப்ப வந்து கம்பீர ஸ்லக்ஷ்ணயா வாச்சா சுச்ச பிரசமயன் இவ, அந்த பகவானுடைய ஒரு கம்பீரமான வார்த்தைகள் அவருக்கு கேட்க ஆரம்பிச்சது. நாரதருடைய பிரசமயன், நாரதருடைய அந்த மனக்கவலையை, அந்த புலம்பலை வந்து அகற்றுவதற்காக பகவான் வந்து பேச ஆரம்பித்தார், அன்புடன் பேச ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தைகள் மட்டும் கேட்க ஆரம்பிச்சது நாரதர். சோ கிராம் அகோச்சர, அதுக்கு வந்து விஷ்ணா சக்கோத்தாக்கர் ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை மேற்கோள் காட்டி சொல்ற, யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னா பகவானை வந்து நம்ம சாதாரண வார்த்தைகளால வர்ணிக்கப்பட முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னா நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வர்ணிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த வார்த்தைகளே திரும்பி வந்து விடுகின்றது. ஆனா பகவானுடைய கருணையினால நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வர்ணிக்க முடியும். நம்மளுடைய முயற்சியினால நம்ம வெறும் நம்மளுடைய வார்த்தைகளால கிருஷ்ணரை வர்ணிக்க முடியாது. ஆனா பகவானுடைய கருணையினால சாஸ்திரங்கள்ல பல பக்தர்கள் பகவானை வர்ணித்துள்ளனர். இதுல வந்து இப்ப நாரதர் பகவான் வந்து நாரதர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த சில ஸ்லோகங்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். பகவான் வந்து என்ன கருத்தை நாரதர் கிட்ட சொல்றார், ஏன் வந்து அந்த தரிசனத்தை வந்து திடீர்னு மறைந்து போனது, அத பத்தி சில கருத்துக்களை சொல்றார். இந்த கருத்துக்கள் வந்து எல்லோருக்குமே முக்கியமானது. ஹந்தாஸ்மின் ஜன்மனி பவான், ஹந்தாஸ்மின் ஜன்மனி பவான் மாமாம் திரஷ்டுமிகார்ஹதி, மாமாம் திரஷ்டும் இகார்ஹதி, அவிபக்வ கஷாயாணாம் அபிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம். துர்தர்ஷோகம் யோகினாம். மொழிபெயர்ப்பு. நாரதா, பகவான் கூறினார், இப்பிறவியில் இனிமேல் என்னை உன்னால் காண முடியாது என்பதை நான் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன். தொண்டில் பூரணத்துவத்தை அடையாதவர்களுக்கு, பௌதீக பற்றிலிருந்து முழுமையாக விடுபடாதவர்களும் என்னை காண்பது கடினம். ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பகவான் சொல்றார், இந்த ஜென்மத்துல வந்து உங்களால என்னை திரும்பி பார்க்க தரிசனம் செய்ய முடியாது. மாமாம் திரஷ்டும் இகார்ஹதி, அஸ்மின் ஜென்மனி, அஸ்மின் ஜென்மனினா இந்த ஜென்மத்துல, பவான் மாமாம் திரஷ்டும் இக அர்ஹதி, திரும்பி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு ஏன் காரணம்னு சொல்ற, அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினா. அவிபக்வ, பக்குவ நிலையை அடையாத யோகிகள், கஷாயானாம், யாரிடத்தில் சில கலங்கங்கள் இன்னமும் இருக்கின்றதோ, பக்குவ நிலையை அடையாத சில கலங்கங்களை உடைய யோகிகள்னால என்னால என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ற. துர்தர்ஷக, தர்ஷனம்னா தரிசனம் செய்யறது, துர்தர்ஷ அப்படின்னு அந்த ஒரு பகுதியை வந்து முன்னாடி சேர்த்தோம்னா தரிசனம் செய்வது ரொம்ப கடினம், அரிது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி துர்தர்ஷ, பக்குவ நிலையை அடையாத கலங்கங்களுடைய யோகிகள்னால என்னை பார்க்க முடியாது அப்படிங்கிறது. இங்க வந்து ஜீவகோஸ்வாமி வந்து ஒரு கருத்து எழுதுறார். அதே கருத்தை பிரபுபாத தன்னுடைய பொருளுரையிலும் எழுதுறார். பக்தியில ஆரம்பிக்கும் பொழுது பக்தி பிரவருத்தாத்ம ரஜஸ்தமோபகா, பக்தியை ஒருத்தர் ஆரம்பிக்கும் பொழுது தமோ குணம் மற்றும் ரஜோ குணங்கள் வந்து சில தடங்கல்களை ஏற்படுத்துகின்றன. தமோ குணம் மற்றும் ரஜோகுணத்தினால பல பழக்கங்கள், அப்படிப்பட்ட சுபாவங்கள் வந்து பக்தியினுடைய ஆரம்பத்துல சில தடங்கல்களை ஏற்படுத்துது.
ஆனா இங்க நாரதர் கிட்ட அந்த ரஜோகுணம் தமோ குணங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவரு வந்து இந்த சாதுக்களுடைய தொடர்பினாலே அவர் வந்து அந்த விளையாட்டு மேல உள்ள ஈடுபாடு அல்லது தவறான பழக்கங்கள் பல எல்லாத்தையும் அவர் வந்து அகற்றி விட்டார். அதெல்லாம் முன்னாடி அழிந்து போயிடுச்சு. நாரத முனிவர் கிட்ட ரஜோகுணம் தமோகுணத்தினால் ஏற்பட்ட கலங்கங்கள் எதுவுமே கிடையாது. அப்ப நாரதர் கிட்ட என்ன கலங்கம் இருக்கலாம்? அபிபக்வ கஷாயானா, பக்குவ நிலை அடையாத கலங்கங்கள் உள்ள பக்தர்களால யோகிகள்னால என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படும். நாரதருக்கும் இப்ப பகவானை வந்து அவரால் பார்க்க முடியல. அப்ப நாரதர்கிட்ட ஏதோ ஒரு களங்கம் இருக்கு. அவரும் ஒரு பக்குவ நிலைக்கு வரல அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் பகவானே காரணம் சொல்றார். இப்ப நாரதர் கிட்ட என்ன களங்கம் இருக்கலாம்? அவர்கிட்ட கட்டாயம் ரஜோகுணம் மற்றும் தமோகுணத்தினால கலங்கங்கள் கிடையவே கிடையாது. ரஜோகுணம் இருந்ததுன்னா அவர் வந்து அந்த பயணம் செய்யும் பொழுது பல தொழிற்சாலைகளை பார்த்தார், நகரங்களை பார்த்தார். அந்த நகரங்கள்ல உள்ள செல்வத்தினால அவர் கவரப்பட்டு அங்கே ஒரு வேலைக்கு சேர்ந்திருப்பார். பணம் சம்பாதிக்க அந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு நகரங்களாலேயோ வசதிகளாலேயோ அவர் கவரப்படவே இல்லை. அப்ப ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் கட்டாயம் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஆனா ஜீவகோஸ்வாமி சொல்றார், சத்துவகுணத்தினால உள்ள ஒரு சில கலங்கம் அவருடைய மனசுல இருந்தது, ஒரு பற்று அவருடைய மனசுல இருந்தது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி சொல்றார் 11வது ஸ்கந்தத்திலிருந்து. வனம் து சாத்விகோ வாசோ கிராமியோ ராஜச உச்சியதே தாமசம் தியூத சதனம் மன்னிகேதம் து நிர்குணம். ஒரு காடு வந்து சத்துவகுணத்தில் உள்ளது, நகரம் வந்து ரஜோகுணத்தில் உள்ளது. ஒரு விபச்சாரி விடுதி அல்லது சூதாட்டம் நடக்கின்ற இடம், அப்படிப்பட்ட இடம் வந்து தமோகுணத்தில் உள்ளது. பகவான் இருக்கின்ற அந்த கோயில் தீர்த்த ஸ்தலம் அது வந்து 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் உள்ளது. இப்ப நாரதருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நாரதர் வந்து அந்த நகரங்களால அவர் கவரப்படவில்லை, அல்லது சூதாட்ட விதிகள் இதனாலே அவர் கவரப்படவில்லை. ஆனா அவருடைய மனசுல இந்த சத்துவகுணத்தில் உள்ள இந்த இயற்கை வளம் மிக்க அந்த காடுகள்னால அவர் வந்து அவருடைய மனசுல ஒரு கவர்ச்சி இருந்தது. அதனால அவர் கவரப்பட்டார். இவர் அடர்ந்த காட்டுல தான் தியானம் செய்து கொண்டு இருக்கின்றார். ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காடு வந்து சத்துவகுணத்தில் உள்ளது. அவர் வந்து அவருடைய மனசுல வந்து அந்த சத்துவகுணத்தில் மேல உள்ள ஒரு பற்று இருந்தது. அதனாலதான் அவர் வந்து தனிமையில் இருந்து கொண்டு நான் பகவான் மேல தியானம் செய்ய விருப்பப்படுகின்றேன் அப்படின்னு அவருடைய மனசுல எண்ணம் இருந்தது. ஒரு சின்ன சத்துவகுணத்தில் உள்ள பற்று இருந்தது. அப்ப பார்க்கும் பொழுது பிரபுபாதர் நேத்து கூட நித்யானந்த பிரபு அருமையா சொன்னாருங்க. பிரபுபாதர் வந்து அமெரிக்காவுல ஒரு பக்தர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு பிரபுபாதர் தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்திருந்தாங்க. எல்லா விதமான வசதிகள் நிறைந்த லாஸ் ஏஞ்சலஸ் கோயில் அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வசதியான ஒரு அறைகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனா பிரபுபாதர் பக்தர்கள் கேட்டாங்க, உங்களுக்கு வந்து நான் ராதா தாமோதர் கோயில்ல உள்ள அந்த அறைகளை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டார். அந்த பக்தர்கள் சொன்னா கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன அறை, ஒரு சமையல் செய்யறதுக்கு இன்னொரு அறை, நீங்க இருக்கிறதுக்கு இன்னொரு அறை, ரொம்ப சின்ன அறை, காத்தோட்டம்லாம் அதிகம் இல்லை, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். பிரபுபாதர் சொன்னார், எனக்கு வந்து அந்த மாதிரியான அறையில் இருக்கிறது வந்து எனக்கு வந்து புலனின்பம் அப்படின்னு சொன்னார். விருந்தாவனம்ங்கிறது வந்து இது வெறும் சத்துவகுணத்தில் உள்ள, இது வந்து 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் உள்ள பகவானுடைய இருப்பிடம். ஆனா பிரபுபாதர் சொன்னார், அதுவே எனக்கு வந்து
அங்கதான் நான் இருக்க விருப்பப்படுகின்றேன். எனக்கு வந்து இவ்வளவு ஏற்பாடு நீங்க இங்க செஞ்சிருக்கீங்க. நான் அப்படி இருந்தாலும் அந்த ராதா தாமோதர் கோயில்ல உள்ள அந்த சின்ன அறையில தான் நான் இருக்க விரும்புகின்றேன். ஆனா அங்க இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு புலனின்பம் அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு என்னுடைய குரு மகாராஜர் கொடுத்த சேவை வந்து ஆங்கில மொழியில கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் அப்படின்னு சேவை கொடுத்திருக்காரு. இந்த சேவையை விட்டுட்டு நான் அந்த அந்த இடத்துக்கு போய் அங்கே வசிச்சேன்னா அது வந்து எனக்கு புலனின்பத்துக்கு சமமானது அப்படின்னு. அந்த மாதிரி நாரதருக்கு வந்து அந்த தனிமையான காட்டுல இருந்து பகவான் மேல தியானம் செய்யறதுக்கான ஒரு பற்று இருந்தது. ஆனா பகவான் என்ன விருப்பப்பட்டார் நாரதர்கிட்ட இருந்து? நாரதர் தனிமையில இருந்து என் மேல தியானம் செய்யறதை விட அவர் வந்து பயணம் செய்து கொண்டு பல நபர்களை பார்த்து அவர்களுக்கு பக்தி பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பகவானுக்கு நாரதர் மேல அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனாலதான் பகவான் வந்து நாரதர் கிட்ட சொல்றார், யாருக்கிட்ட அந்த பக்குவ நிலையில் வராத ஒரு களங்கங்கள் உள்ள ஒரு யோகினால என்னை வந்து பார்க்க முடியாது, என்னை அடைய முடியாது அப்படிங்கிற. அப்ப இங்க நாரதர் கிட்ட இருந்த களங்கம் என்னன்னா சத்துவகுணத்தில் மேல இருந்த பற்று. அதனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு 14வது அத்தியாயத்துல, தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சாணக. சத்துவகுணத்தினுடைய அடையாளம் என்ன? ஒருத்தர் ஞானத்தை அடைய முயற்சி செய்வார், ஒரு இன்பத்தை அடைவதற்காக முயற்சி செய்வார். ஆனா பிரபுபாதர் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, சத்துவகுணம் மற்ற குணங்களை விட உயர்ந்ததாக இருந்தாலும் தத்ர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சாணக. ஓ அர்ஜுனனே, பாவமற்ற அர்ஜுனனே, நீ வந்து அந்த சத்துவகுணத்தில் மேல உள்ள பற்றை துறந்து விடு அப்படிங்கிற. சத்துவகுணம் மற்ற குணங்களை விட உயர்ந்தது, ஆனா அந்த சத்துவகுணத்தின் மேலே நீ பற்று வைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கிற. சத்துவகுணத்தின் மேல பற்று வைத்துக் கொள்வது அதுன்னா என்ன அர்த்தம்? சத்துவகுணம்னா ஒரு விமான நிலையத்துக்கு வருவது. விமான நிலையத்துக்கு வர்றதுக்கான நோக்கம் என்ன? அந்த விமானத்தை பிடித்து நம்ம எங்க போய் சேரணுமோ அங்க போறது, அதுதான் நோக்கம். ஆனா ஒருத்தர் விமான நிலையத்துக்கு வர்றார். பல சமயம் நீங்க விமான நிலையத்துக்கு போயிருந்தீங்கன்னா, குறிப்பாக பெரிய நகரத்தில் உள்ள விமான நிலையத்துல போனீங்கன்னா, அந்த விமான நிலையத்துக்குள்ள அவ்வளவு கடைகள் இருக்கும். ஒரு பாட்டில் தண்ணீரை நீங்க சாதாரண கடையில வாங்கினீங்கன்னா 20 ரூபா. ஆனா அதே தண்ணீரை வந்து விமான நிலையத்துக்குள்ள வாங்கினீங்கன்னா 100 ரூபா 200 ரூபா அப்படி இருக்கும். ஒரு ஒரு காபி சாதாரண கடையில டீ கடையில குடிச்சீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி. விமான நிலையத்துல குடிச்சீங்கன்னா 150 ரூபா 200 ரூபா அப்படி இருக்கும். அந்த விமான நிலையத்துக்குள்ள பல பல பொருட்கள், பல கடைகள், அங்க உங்களுடைய உடம்புக்கு மசாஜ் செய்யறதுக்கு வந்து அப்படியும் சில மசாஜ் பார்லர்லாம் இருக்கும். அதனால ஒருத்தர் விமான நிலையக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த மசாஜ் பார்லர்னால கவரப்பட்டு அந்த மசாஜ் எடுக்கிறதுக்காக போறார். அதுக்குள்ள அந்த மசாஜ வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கைகால் அமுக்கி விடுறாங்க. அதுல வந்து அவர் தூங்கி போயிடுறாரு. அந்த அந்த மசாஜ்ல உள்ள ஆனந்தத்தினால அவர் அங்கேயே இருந்து தூங்கி போயிடுறார். அப்ப வந்து அவருடைய விமானத்தை கோட்டை விட்டுறார். அந்த மாதிரி சில சமயம் ஒருத்தர் வந்து விமான நிலையத்துக்கு வந்துடலாம், ஆனா அங்க உள்ள சில பொருட்களால கவரப்பட்டு விமானத்தை கோட்டை விட்டுறார். அதே மாதிரி சத்துவகுணத்துக்கு வர்றது வந்து பக்தியில முன்னேறுவதற்கு ஒரு சாதகமாக இருக்கு. ஆனா சத்துவகுணத்தின் மேல ஒரு பற்றை வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை பற்றை வைத்துக் கொண்டனா அப்படி அதுவும் ஒரு தடங்கல்களாக இருக்கலாம் சில சமயத்தில். அதனால பகவான் வந்து நாரதர் கிட்ட அவர் வந்து
இந்த பிரம்மாண்டம் முழுவதுமாக பயணம் செய்து ஒரு கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கான ஒரு ஆச்சாரியராக இருக்க விரும்பினார். ஒரு பக்தராக ஒரே இடத்துல காட்டுல அவர் இருந்து தனிமையில தியானம் செய்யறதை விட கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கான நாரதர் அப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பகவான் விருப்பப்பட்டார். அதனால தான் நாரதர் கிட்ட சொல்றார், உங்ககிட்ட ஒரு இந்த பக்குவ நிலையில நீங்க வரல, நீங்க தனிமையில இருக்க விரும்புறீங்க அப்படின்னு. அதனால தான் அப்படிப்பட்டவர்களால என்னை திரும்ப தரிசனம் செய்ய முடியாது அப்படிங்கிற. இப்ப பார்க்கும் பொழுது அதனால நாரத முனிவர் அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பகவானுடைய ஆசையை புரிந்து கொண்டு அவர் வெறும் காட்டுல தனியாக இருக்காமல் அவர் ஊர் ஊராக பிரயாணம் செய்து ஜீவாத்மாக்கு பந்தப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லிக் கொடுக்கின்றார். இங்க இன்னொரு கருத்து, நாரதர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில என்ன கத்துக்கொண்டாருன்னா, பகவான் நான் ஒரு கிருஷ்ண பக்தியை பரப்புவதற்கான ஒரு பிரச்சாரகராக இருக்க வேண்டும், அதுதான் பகவானுடைய ஆசை அப்படின்னு அதை புரிந்து கொண்டார். அவர் புரிந்து கொண்ட இந்த பாடத்தை 4வது ஸ்கந்தத்துல பிரச்சேதர்களுக்கும் அவருக்கு அறிவுரை செலுத்தும் பொழுது இதே பாடத்தை அவர் கத்துக்கொண்ட இந்த பாடத்தை அவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றார், தயையா சர்வபூதேஷு சந்துஷ்டியோ ஏன கேனவா சர்வேந்திரியோபசாந்தியாச்ச துஷ்யத்யாஷு ஜனார்தன. பகவானை எப்படி நம்ம வெகு சீக்கிரமாக திருப்திப்படுத்த முடியும், அவருடைய அனுகிரகத்தை, அவருடைய கருணையை அவரை எப்படி சுலபமாக சீக்கிரமாக திருப்திப்படுத்த முடியும், அதற்கான வழி என்னன்னா, தயையா சர்வபூதேஷு, மற்ற உயிரினங்கள் மேல கருணை காட்டுவதன் மூலமாக. அப்படின்னா மற்ற உயிரினங்களுக்கு பகவானை பத்தி சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, பிரச்சாரம் செய்வதன் மூலமாகத்தான் பகவானை நம்ம சுலபமாக சீக்கிரமாக திருப்திப்படுத்த முடியும். ஆனா மற்றவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்யறதுக்கு சந்துஷ்டியா ஏன கேனவா, அதுக்கு ஒருத்தர் பல பேரை சந்திக்க வேண்டும், ஊர் ஊரா போக வேண்டியிருக்கும். பொதுவாக பாரம்பரியமா இப்ப நம்ம ஒரே இடத்துல இருந்து ஜூம் மூலமா நம்ம பிரச்சாரம் செய்யறோம். ஆனா பாரம்பரியமா பார்த்தோம்னா பக்தர்கள் சாதுக்கள் அவங்க பிரயாணம் செய்து கொண்டே இருப்பாங்க. ஊர் ஊரா போய் அவங்க பல பேரை சந்திச்சு அவங்க பகவானை பத்தி பிரச்சாரம் செய்வாங்க. அப்ப ஒவ்வொரு ஊர் ஊரா பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது சில சமயம் உள்ள வசதியான சூழ்நிலை வரும், சில சமயம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வரலாம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு சந்துஷ்டியா ஏன கேனவா, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சந்தோஷமாக திருப்தியோடு இருக்கின்ற அந்த மனநிலை இருந்தா தான் அவரால் ஊர் ஊராக பயணம் செய்து பகவானை பத்தி பிரச்சாரம் செய்ய முடியும். அவர் தன்னுடைய வசதியை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தித்து கொண்டு இருந்தாருன்னா அவரால் ஊர் ஊராக பிரயாணம் செய்து பிரச்சாரம் செய்யவே முடியாது. சந்துஷ்டியா ஏன கேனவா, எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்கின்ற, திருப்தியோடு இருக்கின்ற மனநிலை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை எப்ப வரும்? சர்வேந்திரிய உபசாந்தியாச்ச, எப்பொழுது ஒருத்தருடைய புலன்கள் அவருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றதோ அப்பதான் அவர் எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். புலன்களை எப்ப அவர் கட்டுப்படுத்த முடியும்னா, எப்பொழுது அவருடைய மனது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றதோ அப்பதான் அவரால் தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்த முடியும். மனதை எப்படி ஒருத்தர் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும்னா, எப்ப அவருடைய அந்த மனதை கிருஷ்ணர் மேல செலுத்துகின்றாரோ அப்ப அந்த மனது கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதனால புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதனால அவர் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும்.
அப்ப அவர் வந்து மற்ற ஜீவாத்மாக்களுக்கு கருணையை காண்பிக்க முடியும். அதனால என்ன ஏற்படுறது, பகவானை சுலபமாக திருப்திப்படுத்த முடியும், சீக்கிரமாக திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நாரதர் இந்த கருத்தை பிரச்சேதர்கள் கிட்ட சொல்றார். இந்த கருத்தை எப்ப கத்துக்கொண்டாருன்னா, இந்த முதலாவது ஸ்கந்தத்துல பகவான் ஏன் உங்களால என்னை திரும்ப தரிசனம் செய்ய முடியல அப்படின்னு அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது, அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம், எந்த யோகிகள்னால என்னை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பகவான் காரணம் சொல்றார். இந்த ஸ்லோகம் மூலமாக நாரதர் கத்துக்கொண்ட அந்த கருத்தை வருங்காலத்துல பிரச்சேதர்களுக்கும் தன்னுடைய உபதேசத்துல அதுல சொல்ற. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ண. கேள்விகள்? ஹரே கிருஷ்ணன் பிரபு. பிரபு, இப்ப நாரதர் அந்த தனிமையில இருக்கிறது சத்துவகுணம் அப்படின்ற சொல்றேன் பிரபு. அப்ப நம்ம பகவானோட ஐஸ்வர்யங்கள், இயற்கை காட்சிகள், அப்ப அதுல நம்ம மனசை லயிச்சாலும் சத்துவகுணத்துலதான் அப்படின்னு சொல்றாங்களாங்க பிரபு. எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, ஒரு இயற்கை செழில்மிக்க பகுதியில போகும்போது அதன் மூலமாக நம்ம பகவானை நினைத்து கொள்ளலாம். பகவானுடைய ஐஸ்வர்யங்களை அதன் மூலமாக நம்ம ஸ்மரித்துக் கொள்ளலாம். பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்க மலைகள்லாம் பகவானுடைய எலும்புகள் மாதிரி, நதிகள் பகவானுடைய நரம்புகள் மாதிரி, அந்த மாதிரி அதன் மூலமாக பகவானை நம்ம நினைத்துக் கொள்ளலாம் இந்த இயற்கை சூழ்நிலை மூலமாக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பகவானை பத்தி நினைக்கிறது ரொம்ப சுலபம். குறிப்பாக நகரங்கள்ல, துறையூர் ஒரு தாலுகா, நான் பெருநகரத்துக்கு போனீங்கன்னா அது கான்கிரீட்னால ஆக்கப்பட்டுள்ள காடு அப்படிங்கிறாங்க, கான்கிரீட் ஜங்கிள். அந்த பெருநகரங்கள்ல ரொம்ப செயற்கையான விஷயங்கள், மனிதனால செயற்கையான உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அதிகமா இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நகரங்கள்ல அந்த கடவுள் சிந்தனை அது வரதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லா பொருட்களும் அந்த உக்ர கர்மத்தினால ஃபேக்டரியில இருந்து உருவாக்குன பொருட்கள். இயற்கை உள்ள சூழ்நிலையில பகவானை பத்தி நினைக்கிறது, அந்த ஆன்மீக சிந்தனை ரொம்ப சுலபம். ஆனா அதுல நம்மளுடைய பற்று இருக்கக்கூடாது. அங்கேயே இருந்து நான் தனிமையிலே இருந்து பக்தி பண்றேன் அப்படின்னு. குறிப்பாக சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி. அப்போ பிரபுபாதர் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. இயற்கை விவசாயம் அதெல்லாம் அந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இயற்கையான சூழ்நிலையில இருந்து சேவை செய்யணும். அதுவும் ஒரு சேவை தான். இதை நம்ம குறிப்பா சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரி உள்ள சூழ்நிலை நான் பிரயாணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு சன்னியாசிகளுடைய தர்மம் பயணம் செய்து பிரச்சாரம் செய்யணும். அதே சமயத்துல பிரபுபாதர் இந்த ஃபார்ம் கம்யூனிட்டிஸ்ல அதுல குறிப்பாக கிரகஸ்த பக்தர்கள் அந்த மாதிரி சப்போஸ் இந்த ஃபார்ம் கம்யூனிட்டிஸ்ல இருந்து பெல்காம் பக்கத்துல ஒரு பக்தரோட பேசிட்டு இருந்தேன். பெல்காம் கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல பெல்காம்னு ஒரு நகரம் இருக்கு. நல்ல பல வருடங்களா பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கு. இந்த பெல்காம் பக்கத்துல ஒரு கோகுல் தாம் அப்படின்னு ஒரு பக்தர்கள் சேர்ந்து பக்தி ரசாமிருத சுவாமி மகாராஜ் அவருடைய மேற்பார்வையில அந்த பிரபுபாதருடைய அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் பின்பற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்காங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு 3 நாள் தடவை போயிருந்தேன். அங்க மின்சாரம் கிடையாது. கடும் மழை,
வருஷத்துல ஒரு 3-4 மாசம் வந்து அவ்வளவு மழை பெய்யும். துணி போட்டா காயறதுக்கே பல நாள் ஆகும். அந்த மாதிரி ரொம்ப இயற்கை வளம் மிக்க காட்டு பகுதி. அதுல பக்தர்கள் வந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சமீபத்துல அங்கேருந்து ஒரு பக்தரை ஜெகநாத் புரியில சந்திச்சேன். அவரோட பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி சில பிரம்மச்சாரியங்க வந்து சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க. சில கிரகஸ்த குடும்பங்கள் இருந்து அவங்களும் சேவை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்பொழுது வந்து ஒரு வெற்றி அடையும்னா, மேலும் மேலும் மத்த சில கிரகஸ்த குடும்பங்கள் அவங்க வந்து இங்க வந்து செட்டில் ஆகி இங்கேயே இருந்து அவங்க வந்து சேவை செய்யும் பொழுது அப்ப இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு. அதன் மூலமாக எப்படி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எளிமையான சூழ்நிலையில எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, அது பிரபுபாதர் கொடுத்த ஒரு கருத்து. சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. அதனை நிரூபிக்கிறதுக்கு வந்து மற்ற பக்தர்கள், குறிப்பாக கிரகஸ்தர்கள் அவங்க வந்து அங்க செட்டில் ஆகி அதன் மூலமாக காண்பிக்கணும். அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து அதுவும் ஒரு சேவை. ஆனா குறிப்பாக நாரதர் வந்து ஒரு பிரம்மச்சாரி, ஒரு சாது. அவர் வந்து தனிமையில இருந்து கொண்டு வெறும் தியானம் செய்யறதை விட மற்றவர்களுக்கு பக்தியை பத்தி பிரச்சாரம் செய்யணும். அதுக்கு வந்து ஒரு சத்துவகுணம் ஒரு தடையாக. மற்றவர்களுக்கு சில சமயம் ரஜோகுணம் தமோகுணம் தடையாக இருக்கும். இந்த ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய தடையினால அவங்க சத்துவகுணத்தில் உள்ள சூழ்நிலை வந்து, சத்துவகுணத்தில் உள்ள சில சாய்ஸஸ், சத்துவகுணத்தில் உள்ள சில விஷயங்களை தேர்ந்தெடுக்க அவங்க வந்து கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. சில பேருக்கு வந்து ரஜோகுணம் தமோகுணம் தடையாக இருக்கும், சில பேருக்கு சத்துவகுணமே கூட தடையாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. பெரும்பாலான பேருக்கு வந்து பார்த்தோம்னா ரஜோகுணம் தமோகுணம் தான் தடையாக இருக்கு. பெரும்பாலான பேருக்கு நம்ம சாதாரண ஒரு மொபைல் போனே பார்க்கும் பொழுது அதுல ரஜோகுணம் அதிகமா இருக்கு. அதனால நம்மளுடைய மனது வந்து அதுலயே நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ரஜோகுணம் ஒரு தடையாக இருக்கு. பெரும்பாலான பேருக்கு வந்து ரஜோகுணம் தமோகுணம் தான் தடையாக இருக்கும். ஆனா சில சமயம் சத்துவகுணமே கூட தடையாக இருக்கும். பரத சக்கரவர்த்திக்கு வந்து அந்த மான் மேல உள்ள ஒரு பற்று ஏற்பட்டது. மான் மேல ஒரு கருணை ஏற்பட்டது. அந்த கருணைங்கிறது ஒரு சத்துவகுணத்தினுடைய குணம். அந்த சத்துவகுணத்தினால ஏற்கப்பட்ட சத்துவகுணத்தினால தோன்றின அந்த கருணை அப்படிங்கிற குணத்தினால அவர் காட்டுக்கு நான் ஏன் வந்தேன், பகவான் மேல பக்தி செய்யறதுக்காக வந்தேன், அந்த நோக்கத்தையே மறந்து போயிட்டார். அந்த மாதிரி சில சமயத்துல சத்துவகுணமும் கூட ஒருத்தருடைய வாழ்க்கையில தடங்கல்களை ஏற்படுத்தலாம். யுதிஷ்டிர மகாராஜருக்கு வந்து அவர் வந்து பொய் சொல்ல தயக்கப்பட்டார். அஸ்வத்தாமன் காலமாயிட்டார் அப்படிங்கிற பொய் சொல்ல தயக்கப்பட்டார். அப்ப வந்து அவருடைய சத்துவகுணமே அந்த கிருஷ்ணருடைய கட்டளை பின்பற்றுவதற்கு வந்து ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியது. ஹரே கிருஷ்ணா. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேங்க நல்லா ஓகே பிரபு. இன்னைக்கு தேவி மாதாஜி பொண்ணு இன்னைக்கு பர்த்டேங்க பிரபு. அவங்களுக்கு சங்கீதாவுக்கு. ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு வயசு? 27. அப்படியா? கட்டாயம் என்னுடைய பகவான் கிட்ட என்னுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய மகளுக்கு. எந்த ஊர்ல இருக்காங்க? உப்ளிபுரம். உப்ளிபுரம். சரி, கட்டாயம். சரி, வேற கேள்விகள் இல்லைன்னு முடித்துக் கொள்வோம். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गौर भक्तवृंद की जय।
ஹரே கிருஷ்ணா.